ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட தேவை ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த மசாலா பாக்கெட் ஒன்று, காலிஃப்ளவர் ஒன்று, அவ்வளோதான். எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த பூவெல்லாம் கட் பண்ணி தனியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரையாக பிரித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் சுடுதண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை ஒரு கடாயில் மாற்றிக்கிட்டு நீங்கள் அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு. ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் வந்து அந்த காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் கிருமி புழு ஏதாச்சும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நம்ம சுத்தம் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் அந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி மஞ்சள் உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த உள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் கிருமியோ தேவையில்லாத எதனா இருந்தாலும் அது ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் வந்து எடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த மஞ்சளில் உப்புல போட்டு கொஞ்சம் சூடாக போடும்போது அது ஏதாச்சும் இருந்தாலும் அதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நல்லா போட்டு கழுவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டி ஏதாச்சும் போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த சுடுதண்ணியில் அப்படியே உள்ளே ஏதாச்சும் இருந்தால் கூட வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த பூவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு மஞ்சள் போடுறதுனால மஞ்சளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பக்கத்தில் சிக்கன் கடையில் போய்ட்டு நீங்கள் சிக்கன் 65 மசாலா மட்டும் வாங்கிக்கோங்க. இது 20 ருபீஸ் சொல்லுவாங்க ஒரு பேக்கெட்டு. இந்த ஒரு பேக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கையில் கலரி விட்டுட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ அந்த பேக்கெட்டை வாங்கினேன்னு அந்த பேக்கெட்டை பிரித்து அப்படியே மேலே கொட்டி கலரி வச்சுருக்கேன் பாருங்களேன் கையில். அப்படியே கையில் ஜஸ்ட்டு கலரிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சாம்பார் வச்சுட்டாங்க, சாதம் சூடாக வடிச்சிட்டாங்க அம்மா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்றதுக்கு. அது சாதம் சூடாக இருக்கனால உங்களுக்கு தெரியல, ஆவி பறக்கிறதுனால. அந்த பேக்கெட் மசாலாவை கலந்து விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். 20 மினிட்ஸ் ஆன அப்புறம் எண்ணெய் பக்கத்தில் தவாவில் வச்சு சும்மா ஒரு சாம்பிளாக ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சுன்ட்டு. எண்ணெய் சூடான அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே அதில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது எண்ணெயில் வறுத்து எடுத்தது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அந்த சிக்கன் மசாலா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் நான் மசாலா கோட்டிங்கோடு இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா காலிஃப்ளவரில் எந்தளவுக்கு மசாலா கோட்டிங் இருக்குது. இவ்வளோ தான். நீங்கள் ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டில் சாதம் சாம்பார் இருக்குது, அதுக்கு நான் அப்படியே காலிஃப்ளவர் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் தயிரில் வந்து இந்த மொறுன்னு காலிஃப்ளவர் தூள் போட்டு சாப்பிட பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வீடியோக்களை உடனுக்குடனே பார்க்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.